الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியமும் ஒட்டா பெருந்துரனையும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமலானுடைய 30 நாட்களுடைய நோன்பை நிறைவேற்றி அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த பெருநாளுடைய தினத்தில் மகிழ்ச்சியோடும் நம்முடைய இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாகவும் இந்த நேரத்திலே நாம் இறைவனை வணங்கி தொழுது விட்டு இந்த குத்துபா உரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்டு அந்த மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவருக்கு துணையாக திருமறை குர்ஆனை இறைவன் வழங்கி இருக்கிறான். அதை பின்பற்றி வாழ வேண்டிய முஸ்லிம்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையில் ஹராம் ஹலாலை பேணியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, நம்முடைய செயல்பாடுகளை நம்ம அப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்று சொன்னால் அதிலே குறைவுள்ளவர்களாக நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடியவர்களாக மறுமை நாளிலே சோனத்திற்கு செல்லக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இறை அச்சவாதிகள் என்று அல்லாஹ் திருமறை கொள்ள சொல்கிறான். அப்போ உலகத்தில் நம்முடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அனைவருமே நாம் சீர்படுத்தி விட்டால் நம்முடைய உலகத்தில் நம்முடைய உலக வாழ்க்கை என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டியிருந்த அடிப்படையில் நாம் வாழ முடியும். அதற்கான அடிப்படையே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாஹுடைய வல்லமையும் ஆற்றலையும் நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்திருக்கிறோமா, நாம் ஆழமாக உள்ளத்துல பதிவு செய்திருக்கிறோமா என்பதை சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல 89வது வசனத்துல சொல்லி காட்டுறான், வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த பூமியில் இருக்கக்கூடியதும் கடலில் இருக்கக்கூடியவற்றையும் அல்லாஹ் அறிகிறான். வமா தஸ்குது மின் வராகி இல்லா யஅலமுஹா, ஒரு கடுகு இருக்கிறது சொன்னா அந்த கடுகினுடைய விதை அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாஹ் அதை அறிகிறான். இன்னும் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலை பூமியில் விழுந்தாலும் அது அல்லாஹ்விற்கு தெரியாமல் இருப்பதில்லை. பூமியில நாம் எத்தனையோ மரங்களை நம்ம வீடுகளில் வச்சிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய மரங்களை பார்க்கிறோம். பல மில்லியன் கணக்கான மரங்கள் இருக்கிறது. ஒரு மரத்தினுடைய இலை எப்போது விழுகிறது, எத்தனை விழுகிறது என்று சொல்லி நாம் கணக்கு பண்ண பார்த்தோம்னு சொன்னா நம்மளால முடியாது. அது எண்ணி முடிக்கும் எத்தனை இலைகள் முளைக்கிறது அதை எண்ண முடியாது. ஆனால் இந்த இலைகள் அல்லாஹ்விற்கு தெரியாமல் விழுகிறதா, அல்லாஹ்வுடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறதா அப்படின்னு சொன்னா அது விழுவதாக இருந்தால் கூட அல்லாஹ்வுடைய ஏட்டில் அது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ்வுக்கு தெரியாம அது நடக்கிறது இல்ல. அல்லாஹ் இந்த அளவு கண்காணிக்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு ஒட்டுமொத்த உயிரினங்களையும் அல்லாஹ் இந்த அளவு கண்காணிக்கிறான். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதனை எந்த அளவுக்கு அவன் கவனிக்கிறான் என்று சொன்னால் இன்னஹா அன் தக்கு மிஸ்கால் ஹப்பத்தின் மின் ஹர்தலின், அல்லாஹ் சொல்றான் ஒரு கடுகு இருக்கு தெரியுமா, அந்த கடுகனுடைய விதை அளவுள்ள ஒரு பொருள். கடுகே சின்னது, அதை விட ஒரு சிறிய பொருளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு சிறியதாக இருக்குமோ, மைனூட்டா நேனோ பார்ட்டிகள் அளவுக்கு நுணுக்கமாக நாம் போய் பார்ப்போமோ அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு பொருள். அல்லாஹ் சொல்றான் ஃபதகுன் ஃபீ ஸஹரத்தின் அவ் ஃபிஸ் ஸமாவாதி அவ் ஃபில் அர்லி பி யதி அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் இந்த நுணுக்கமான பொருள் இருக்குது,
ஒரு பாறைக்குள் கருமையான இருட்டுக்குள் இருந்தாலும் அதை அல்லாஹ் வெடித்து கொண்டு வருவான் வெளியே. அது வானத்தில் இருந்தாலும் அதை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் அதை விட்டுற மாட்டான். அல்லாஹ் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் இவ்வளவு நுணுக்கமாக இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்கிறான். அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு அந்த அளவுக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கு. இந்த இறைவன் இந்த அளவுக்கு நம்மளை கண்காணிக்கிறாங்கிற எண்ணம் நமக்கு உள்ளத்துல இருந்துச்சுன்னு சொன்னா, இதே எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை இறைவன் பார்க்கிறான் என்கிற அந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இறைவனுடைய கண்காணிப்பை குறித்து, இறைவனுடைய அச்சத்தை குறித்து உள்ளத்திலே நமக்கு கவலை ஏற்படுமே. நம்முடைய செயல்பாடுகள் அதை வைத்து சீர்பெறுமே. அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி நான் இந்த செயல்களை உன்னை ஒவ்வொரு மனிதனையும் எப்படி நாம் கண்காணிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், பனு இஸ்ராயீல் என்ற அத்தியாயத்தில் சொல்றான் பாருங்க, வக்குல்ல இன்சானின் ஸம்னாஹு தாயிருஹு ஃபீ உனுகிஹி. ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒரு ஏட்டை நாம் தொங்க விட்டிருக்கிறோம். ஒரு புத்தகத்தை நம்முடைய கழுத்தில் அல்லாஹ் அணிவித்திருக்கிறான், தொங்க விட்டிருக்கிறான். அந்த ஏட்டில் அனைத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அது எந்த ஒன்றையும் அதை விட்டு வைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு அதனுடைய பதிவுகள் அதில் இருக்கிறது. நாம என்ன செஞ்சோம், என்ன வாங்கணும், என்ன பேசணும், என்ன கொடுத்தோம், எதை மறுத்தோம், எதை ஏமாற்றினோம், எல்லாவற்றையும் அந்த புத்தகம் பதிவு செய்கிறது. ஒரு வகுப்பறையில் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு மாணவர் இருக்கிறார், ஒரு ஆசிரியர் இருக்கிறார். ஆசிரியர் நேரடியாக இருக்கும் பொழுது, பாடம் நடத்தும் பொழுது அந்த மாணவன் சரியா உட்கார்ந்து கேட்பான், பாடத்தை கவனிப்பான். அதே அந்த வகுப்பறையில ஆசிரியர் இல்லைன்னு வைங்க, மாணவர்கள் செய்வாங்க, யாருமே இல்லை, என்ன வேணா பேசலாம், என்ன வேணா செய்யலாம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, கச்சமுச்சான்னு என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதே வகுப்பறை சுற்றி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. சுற்றி அந்த வகுப்பறை கண்காணிக்கக்கூடிய விதமாக அங்கு கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அந்த கேமரா நேரடியாக ஆசிரியருடைய அறைக்கு போகுது. ஆசிரியர் அங்கிருந்து கண்காணிக்கிறார். இப்ப சொல்றான் ஒருத்தன், ஆசிரியர் இல்ல, நான் வேணா பண்ணலாம்டா, ஆடா அப்படிங்கிற. சும்மாறா, கேமரா மாட்டி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு, கீழே புடிச்சாரா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஏற்படும் தெரியுமா? சாதாரணமாக ஒரு கண்காணிப்பு கேமரா ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நாம போய் அமர்ந்தா நம்முடைய செயல்பாடை நம்ம யதார்த்தமா சிந்தனை பண்ணி பாருங்க. கேமரால பாக்குறாங்க, நம்ம கரெக்டா இருக்கணும், ஏதாவது பண்ணணும்னா அங்க மாட்டிக்கிடுவோம். அப்படி நம்ம ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேமராவுக்கு நம்முடைய செயல்பாடை சீர் பண்ணிக்கிறோமே. உலகத்தினுடைய கேமராவை நம்மால் ஏமாற்ற முடியும். ஒரு சின்ன துணியை எடுத்து கேமரா மூடிட்டு போயிடலாம், கேமரா போகக்கூடிய ஒயர் துண்டிச்சிடலாம், அதுக்கு கிடைக்கக்கூடிய பவர் சப்ளை, கரண்ட் சப்ளைய கட் பண்ணலாம். உலகத்தினுடைய கண்காணிப்பை நாம ஏமாற்றுவதற்கு எத்தனையோ வழி இருக்குது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை நாம ஏமாற்ற முடியுமா? அதிலிருந்து நாம் தப்ப முடியுமா? அல்லாஹ் சொல்றான், இந்த கண்காணிப்பு கேமரா என்பது எப்படி இருக்கு தெரியுமா? உன்னுடைய செயல்பாடுகள் அத்தனையும் அல்லாஹ் பதிவு செஞ்சுட்டு இருக்கான். உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாவற்றையும் அல்லாஹ் பதிவு பண்ணிட்டு இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், அந்த நாளிலே அந்த மனிதனிடத்திலே உன்னிடத்தில் கழுத்தில் தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த புத்தகம் என்ற கேமரா, உன்னை பற்றிய உன்னுடைய செயல்பாடுகளை எழுதியிருக்கக்கூடிய அத்தனை புத்தகம் இருக்கு தெரியுமா? அதை அல்லாஹ் அந்த நாளிலே சொல்றான், அந்த நாளிலே அந்த புத்தகத்தை அவன் கையிலே பெறுவான். எப்படி தெரியுமா? அப்படி விரிச்ச நிலையில கொடுப்பான். அல்லாஹ், இந்தாப்பா உன் புத்தகம், இந்த படி என்று சொல்லி உன்னுடைய புத்தகத்தை உன்னுடைய கரங்களிலே அல்லாஹ் ஒப்படைப்பான். அதை வாங்கிடுவான். வாங்கிட்டா அந்த புத்தகத்துடைய செயல்பாடை பார்க்கும் பொழுது அந்த மனிதன் நினைக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்றான் பாருங்க. கிதாபக்கு, இந்த உன் புத்தகத்தை நீயே படி, என்னென்ன செஞ்ச, என்னென்ன பண்ணுன, என்ன காரியங்கள்லாம் அந்த உலகத்துல நீ செஞ்சிருக்கிறன்னு சொல்லி உன்னுடைய புத்தகத்தை நீயே படி. அல்லாஹ் சொல்றான், கஃபாபி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, இன்றைய தினம் உன்னுடைய கணக்கை தீர்ப்பதற்கு நீயே போதும், வேற எவனும் தேவையில்லை. உனக்கு சாட்சி நீதான்.
எந்த சாட்சியும் உனக்கு தேவையில்லை. உன்னுடைய காரியங்களுக்கு உன்னுடைய செயல்பாடுகளுக்கு நீயே போதுமானவன் அல்லாஹ் சொல்லுவான். இந்த அளவுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே அந்த நேரத்தில் சொல்லும் பொழுது மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் கையில புத்தகத்தை வாங்கிட்டான்ல, சாதாரணமா ஒரு கண்காணிப்புங்கிற அந்த இடத்துல வளையத்துக்குள்ள நம்ம நிக்கிறோம்னு வைங்க, ரொம்ப ஒரு பயம் நமக்கு இருக்கும், என்ன கிடைக்க போகுதுன்னு. அதை கையில வாங்கிட்டோன்னு வைங்க, இன்னும் பயம் கூடுதல் அதிகமாயிடும். அதை படிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது ஒரு பயம் ஏற்படும். அல்லாஹ் சொல்றான், யாலைத்தனா மாலி ஹாதல் கிதாப், இந்த எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேடு நாசம் எங்களுக்கு உண்டாகட்டும். இவ்வளவு பாவமா செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறோமா, இந்த ஏடு எப்படிப்பட்ட ஏடா இருக்குது. அல்லாஹ் சொல்றான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, சின்னது பெருசுன்னு எதையுமே விட்டு வைக்கலையே, எல்லாத்தையும் பதிவு செஞ்சிருக்குது, எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்குது என்று மனிதன் அந்த நேரத்திலே தான் செய்த செயலை குறித்து அந்த நேரத்தில் அவன் பேசுவான். அல்லாஹ் சொல்றான், இந்த அளவுக்கு உன்னுடைய செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய விதமாக அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, நீ வசமா மாட்டிட்டியே, உன் நிலைமை என்ன தெரியுமா? நீ என்ன செய்வ இந்த நேரத்துல? நீ உன்னுடைய செயல்பாடு உன்னுடைய காரியம் இப்ப எந்த அளவுக்கு மாறும்? அல்லாஹ் சொல்றான், இந்த நேரத்துல நீ பேசுவ தெரியுமா பேச்சு? அல்லாஹ் இது நான் இல்ல, இது ஏன் காரியம் இல்ல, இப்படியா நான் செஞ்சேன், இது நான் செய்யலன்னு சொல்லி அவன் செய்த குற்றத்தை அவனே பார்த்த பிறகு அந்த பல்ட்டி அடிப்பான். அப்படி என்ன விட்டுறலாம், இந்த குற்றத்துல இந்த நாளிலே இந்த நேரத்திலே என்ன போட்டாத அப்படின்னு சொல்லி மனிதன் பேசுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்பான். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் யாசீன்ல, எப்பா நீ பேச பாக்குறியா? அல்லாஹ் சொல்றான், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், இந்த நேரத்திலே உன்னுடைய வாய்க்கு சீல் வைக்கப்படுகிறது, பேசாத வாயை மூடு. உலகத்துல என்னென்ன பேச்சு பேசுன, இன்றைய தினம் உன்னுடைய வாய்க்கு சீல் வைக்கப்படும். அல்லாஹ் சொல்றான், வத்து கல்லிமுஹா ஐதீஹும் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அந்த நேரத்திலே உன்னுடைய கால்கள் நீ செய்ததை குறித்து நம்மிடத்தில் பேசும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய கண், உன்னுடைய காது, உன்னுடைய கைகள் அத்தனையும் இடத்துல பேசும். நீ என்னென்ன பேசுனியோ, என்னென்ன காரியங்கள் செஞ்சியோ அனைத்தையும் பேசும். அல்லாஹ் சொல்றான், உன் தோல் பேசும், நீ என்னென்ன பண்ண, என்னென்ன காரியங்கள் செஞ்சேன்னு சொல்லி உன்னுடைய தோள்கள் பேசும். உடலில் இருந்து அந்த தோலை பிரித்து எடுத்தால் பார்க்க எப்படி அருவருப்பாக இருக்குமோ, உன்னுடைய தோலை உன்னுடைய முகத்தை எப்படி அழகுபடுத்துவதற்கு வெள்ளை தோலா, சிவப்பு தோலா, கருப்பு தோலா, ஏன் அழகு எப்படி இருக்கு, மூஞ்சி சுருங்கிருச்சா, அழகாயிருச்சா, மேக்கப் போட்டா நல்லா இருக்குமா என்று பார்த்து பார்த்து உலகத்துல கவனிச்சியே அந்த தோல் உனக்கு எதிராக பேசும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தடுத்த வகையிலே ஹராமான வழியிலே இன்னொரு தோலடி எப்படி சேர்ந்தது அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இந்த நாளிலே நீ செய்த ஹராமான காரியங்களை குறித்து அந்த தோள்கள் பேசும். நீ வாய் பேச மாட்டே, மறுக்க முடியுமா? நீ செஞ்ச காரியத்தை குறித்து உன்னுடைய செயல்பாடுகள் உன்னுடைய காரியங்கள் சொல்லும் என்று சொன்னால் அல்லாஹ் இடத்துல பேச முடியுமா? நீ தான் சொல்ல முடியுமா? நீ என்ன சொன்னாலும் அங்க நடக்காது. அல்லாஹ் இது செட்டிங்கு, இதெல்லாம் ஃபிட்டிங் பண்ணிருக்காங்க, இது நான் இல்ல, ஏன் வீடியோ போட்டு ஜெனரேட் பண்ணி என்ன பேசுற மாதிரியே செஞ்சு வச்சிருக்கிறான், இது நான் இல்ல, என்ன பேசினாலும் நடக்காது. உன்னுடைய தோள்கள், உன்னுடைய உடல்கள், உன்னுடைய கை கால்கள், உன்னுடைய உறுப்புகள் அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லியே தீரும். அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த நேரம் உன்னுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அளவுக்குள்ள தாத்தின் ஹம்லின் ஹம்லஹா, ஒரு கருவை சுமந்திருக்கக்கூடிய, ஒரு குழந்தை சுமந்திருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பிரசவித்து விடுவாள். ஏன் பைக்ல போறான், ஸ்கூட்டர்ல போறான்னு வைங்க, அங்க தூரத்துல போலீஸ் நிக்கிறாரு, செக் போஸ்ட் இருக்கு, அந்த போலீஸ் வண்டியை பிடிச்சிட்டு இருக்காரு, ஹெல்மெட் பிடிச்சிட்டு இருக்காரு, ஏதோ ஒண்ணு பிடிக்கிறாரு, நீங்க அங்க போலீஸை பார்த்தோன்னே வண்டி இங்க நிப்பாட்டும். கிட்ட போயிடாதா விசாரிப்பாரு, பிடிச்சான்னாக்க ஏதோ பிடிப்பான்னு தெரியாது, ஆர்சி புக் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, லைசன்ஸ் வச்சிருக்கிறியா, உன்னுடைய மத்த வண்டியோட மத்த விவரங்களை கொடு, எல்லாத்தையும் வாங்குவார். கேட்டு ஒண்ணுத்தையும் விட மாட்டேன், எதையாவது நோண்டி எப்படியாவது ஒரு பையனை போல காசை பண்ணிடுவாங்க. விசாரணை அழைச்சிட்டு போயிட்டா அதை விட பெரிய கடுமையா இருக்கும். அங்க பார்த்தோன்னே இங்க அடிக்கிறானே, பயப்படுறானே, அப்படியே ரூட்டை திருப்புறானே. ஏன்
உலகத்தில் சாதாரண இந்த நிறைக்கே இவ்வளவு உலகத்துல அச்சப்படுறோம்னு சொன்னா சிந்திச்சு பாருங்க. நள்ளிரவுல வீட்டுல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். ஒரு போலீஸ்காரர் வீட்டுக்கு வர்றாரு. அம்மா கதவு தட்டுங்க, கதவு தருங்க. என்ன விஷயமா? உங்க வீட்டுக்காரர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, புகார் வந்திருக்கு சொல்லிட்டு போறாரு. இப்ப மனநிலை எப்படி இருக்கும்? புகார் வந்திருக்கா, எதுக்கு, யாரு கொடுத்தா, என்ன கொடுத்தான்னு தெரியல, அவர் மட்டும் போலீஸ் வர சொல்லிட்டு போயிட்டாரு. என்னையா பண்ணுன, என்ன பிரச்சனை? நான் ஒண்ணும் பண்ணலமா, இப்ப எதுக்கு வர சொன்னாங்க? கைகள்லாம் ஆடும். போனா விசாரணை கூப்பிட்டா உள்ள போக முடியுமா அந்த நேரத்துல? இந்த நாள் அங்க போய் நின்னா என் நிலைமை என்ன ஆகும்? விசாரிப்பாங்களே. விசாரணை சொன்ன சாதாரண விசாரணையா? எப்படிப்பட்ட விசாரணையா இருக்கும்? 3 அக்யூஸ்ட கூப்பிட்டு வந்து உட்கார வைப்பாங்க. 2 அக்யூஸ்ட உட்கார வச்சுப்பாங்க. வந்தாலே உள்ள வந்தானே சொல்லுவாங்க, முதல்ல ஆடையை கழட்டு, உள்ள ஆடையோட அங்க உட்கார வைப்பான். ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு வருவான், கை காலை கட்டி இழுத்து படுக்க போட்டு அவனுடைய உடலிலே கடுமையான வேதனை அடிக்கிறான்னு வைங்க, பரம்பு குச்சியை வச்சு. எப்படி இருக்கும்? இரும்பு ராடை வச்சு அடிக்கிறான். அடிச்ச அடி வேதனை அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளும் புதைக்கிற அளவுக்கு, வலி தெரிக்கிற அளவுக்கு அவனுடைய கடுமையான அடி விழும், அலறல் சத்தம் கேட்குமே. அடிக்கிற அடியினுடைய அந்த வேதனை, அவன் கண்களில் இருக்கிற ரத்தம், அந்த கண்ணீர் எல்லாம் தீர்ந்து போய் அந்த நேரத்தில் நரம்புகள் எல்லாம் சிவந்து போய் வெடிக்குமே. அந்த மாதிரி அந்த வேதனையை கொடுத்துட்டு அங்க வேதனை படுத்தும் போது இங்க 2 பேரும் உட்கார்ந்துருப்பான்ல, அடுத்தது நம்ம தான்டா, நம்மளை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வெளுத்தானா என்ன ஆகும்? ஏன் நிலைமை என்ன ஆகும்? அப்படி அங்க இருக்கிற இடத்துலயே மலஜலம் கிடைச்சிருவான், சிறுநீர் போயிடுவான். நம்முடைய நிலைமை அந்த நேரத்துல எப்படி இருக்கு? விசாரணை பார்க்கும் பொழுது, அங்க அவளை விசாரிக்கும் பொழுதே நம்முடைய நிலை வியர்த்து போகும். அடுத்தது நான் தான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, ஏன் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதன் தவிர்ப்பானே. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நேரத்திலே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை கருவறையில் வைத்திருக்கிறாளே, அவள் எந்த வழியும் இல்லாமல் பிரசவித்து விட்டு சென்று விடுவாள். அதான் உலகத்துல பெரிய வேதனை, கடுமையான ஒரு வேதனையை உலகத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் சொன்னால் கிட்டத்தட்ட 69 டால் பிரசவத்து நேரத்தில் இருக்கக்கூடிய வலியை உணரக்கூடிய ஒரு கருவி மூலம் உணர்த்துறாங்க. 69 டால் என்பது மிக உலகத்திலேயே அதிகமான வலியை பிரசவிக்கக்கூடிய வேதனை. அது ஒரு மரண நிலைக்கு சென்று திரும்பி வருகிறாள் ஒரு தாய். அந்த வேதனை இருக்கு தெரியுமா? அது ஒண்ணுமே தெரியாது. பிள்ளைய பத்தி போயிட்டே இருப்பா, என்னைய விடுறா, ஏன் நிலைமை என்ன, பிள்ளை அப்புறம் இருக்கட்டும். அந்த நேரத்தில் ஒரு தாய் என்ன செஞ்சிருவாளா, அந்த நேரத்தில் இருப்பா, தான் பாலுட்டு கூடிய தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்திலே எப்படி இருப்பான் தெரியுமா மனுஷன்? தரன்னாசு சுகாரா, அவன் போதை வயப்பட்டவனாக இருப்பான். ஒமாகும் பி சுகாரா, அவன் தண்ணி அடிச்சு நிக்கிறான் நினைக்கிறியா? இல்ல, அரண்டு போயிருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை கண்டு மிரண்டு அந்த நேரத்திலே அவனுடைய உள்ளத்துல கலக்கம் ஏற்பட்டிருக்குது. அந்த கலக்கம்னு சொன்னா அது எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், இதில் குலூபுல்லதா ஹனாசில் காலிமீன், துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, பேச முடியலன்னு சொல்லுவாங்கல்ல, கடுமையான வேதனையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இதில் குலூபில் ஹனாசில் காலிமீன், உன்னுடைய இதயம் தொண்டை குழியை அடைந்து விடும். இதை எனக்கு துடிக்கிற துடியில பயத்துல அந்த இதயம் தொண்டைய போய் அடைக்கும். அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்துல அவன் என்ன செய்வான் தெரியுமா? அதை மெதுவாக மென்று விழுங்குவான், அடக்கிக்கிறோம். அப்படியே ஒண்ணுமே செய்ய முடியாது, அடையாளம் கட்டுறவன் நான் இருக்கான்னு செஞ்சிடக்கூடாது என்று சொல்லி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருப்பான். அந்த நாளிலே மோசடி செய்த ஒவ்வொன்றும் தன்னுடைய அடையாளத்தை அந்த மோசடியோடு கொண்டு வருவான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. எப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் மறுமையாளர் நிப்பாட்டுவான் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த நாளில் உங்களை சில பொறுப்புக்காக நான் நியமித்திருக்கிறேன். இந்த நாளிலே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அமானியத்தில் யாரேனும் மோசடி செய்தால், நீங்கள் குண்டூசி அளவிற்கு ஒரு மோசடி செய்தாலும் கூட அதை மறுமையில கொண்டு வருவான். அல்லாஹ் அடுத்து சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு சஹாபி எழுந்து நின்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க, ஒரு கருப்பு நிற மனிதர் எந்திரிச்சு நிக்கிறாரு. அல்லாஹ் தூதரே, எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறீங்க, மீது கதாபிர் கதா, நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க. நீங்க ஒரு குண்டூசி எவ்வளவு பேருங்க, ஒரு சாதாரண விஷயம், இதுக்கெல்லாம் குற்றம் பிடிச்சா என் நிலைமை என்ன ஆகும்? இதுக்கெல்லாமா குற்றம் பிடிப்பீங்க? மனுஷன் ஏதோ ஒரு தவறு நடக்கலாம், ஏதோ ஒண்ணு ஆகலாம்,
இதுக்கெல்லாமா குற்றம் பிடிப்பீங்க? நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன் அவர் சொல்றாரு. அல்லாஹ் சொல்றாங்க, அப்படித்தான் அல்லாஹ்வுடைய மறுமை நாளுடைய அந்த விசாரணை அப்படித்தான் இருக்கும். நாம் வசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி விளங்கி இருக்கிறோம். மாலிகி யௌமித்தீன், அந்த நாளிலே தீர்ப்பு நாளின் அதிபதி ஒரு சின்ன அணு அளவு கூட யாருக்கும் அல்லாஹ் தீங்கிழைக்க மாட்டான். சரியான தீர்வை வழங்கக்கூடியவன். தீர்ப்புனா அவனுடைய தீர்ப்பு தான் சரியான தீர்ப்பு. அப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கக்கூடியவன். அந்த தீர்ப்பு நாளிலே மனிதனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் இந்த நேரத்தில் எல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டுவான். அந்த நேரத்தில் அவன் அஞ்ச வேண்டாமா? நீ ராஜினாமா பண்ணி போறனா போயிட்டே இரு. அதுக்காக அல்லாஹ்வுடைய வல்லமையை, அல்லாஹ்வுடைய செய்தியை மாற்றம் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அல்லாஹ் மாற்றிக்கொள்ள மாட்டான். இல்லன்னா சொல்ல மாட்டேன் அல்லாஹ் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விசாரணை பற்றி, அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை மறுமை நாளில் கடுமையாக எப்படி இருக்கும் என்பதை சொல்றாங்க. அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய நாம், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை நாம் கற்றுக் கொடுக்கிறோம்? அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நோன்பு அதனை கொடுத்த பயிற்சி. யாருமே இல்லை, ஒரு பெரிய சபை கூட்டமாக இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம தண்ணீர் கொடுக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம், எதுவும் செய்ய மாட்டோம். யாருமே இல்லாத இடம், நோன்பு வச்சிருக்கிறோம், எதையா சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோமே. ஏன்? அல்லாஹ் பார்க்கிறான். இதே செய்தியை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலும் சொல்றீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பை குறித்து நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா? அல்லாஹ் மறுமையாளிலே விசாரிப்பான் என்ற அல்லாஹ்வுடைய விசாரணையும் கடுமையும் பத்தி நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, உலகத்துல நீ எது வேணுமோ என்ற கேளு, தர்றேன். மறுமையில என்கிட்ட வந்து எதுவும் கேட்டா என்னால எதுவும் செய்ய முடியாது. எங்க அத்தா தூதர் முகமது அவர் எங்களுக்காக நிக்கிறாரு, அத்தாவே வாப்பாவே, என்ன கேட்டாலும் அங்க ஒண்ணும் கிடையாது. உலகத்தில் ஏதாவது என்னால செய்ய முடிஞ்சாலும் செஞ்சிடமா, மறுமையில் எதுவும் கேட்டாலும் என்னால எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கைக்கு, உன்னுடைய மறுமை விசாரணைக்கு நீதான் பொறுப்பு, உன்னுடைய செயல்கள் தான் பொறுப்பு. எனவே உலகத்தில் உன்னுடைய காரியங்களை நீ சீராக அமைத்துக்கொள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க பிள்ளைகளுக்கு, தன்னுடைய மகளுக்கு சொல்லி தர்றாங்க. நம்ம கட்டு தரோம். அது மாதிரி இந்த நோன்பு ஒரு கால காலம் நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்திருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த செய்தியை நம் உள்ளுக்குள், மனதிற்குள் ஏந்தி நம்முடைய செயல்பாடை அமைத்துக் கொள்ளும். நம்முடைய காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில நம்முடைய நோன்பு, ஜக்காத்து, கொடுக்கல் வாங்கல், தொழுகை, திருமணம், நம்முடைய குடும்பத்தில் கூடிய இதை எண்ணற்ற விஷயங்களை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான், கண்காணிக்கிறான், மறுமையில விசாரிப்பான் என்ற இந்த எண்ணத்தை எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுல அறிவிப்பு இது கொஞ்சம் மைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.